பிரான்ஸ் வந்து போன மேட்ச் வந்து 1-0 அப்படின்ற வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் இதுக்கு அடுத்த நெதர்லாந்து கூட நடந்த டிரா ஆயிடுச்சு 0-0. ஸோ அப்போ ஆஸ்திரேலியா மேலே இருக்கிறாங்க அப்படின்றப்போ 2 டீமுக்குமே வாய்ப்பு சான்ஸ் இருக்கு. அவன் இப்போ 3 டீமுக்குமே வாய்ப்பு இருக்கு. நெதர்லாண்டுக்கும் வாய்ப்பு இருக்கு, பிரான்ஸுக்கும் வாய்ப்பு இருக்கு, ஆஸ்திரேலியாவுக்கும் வாய்ப்பு இருக்கு. 2 ஓப்பன் போஸ்ட் அவருக்கு கிடைச்சது. அதெல்லாம் கண்டிப்பா மிஸ் பண்ணிருக்கேன். அண்ட் இன்னொன்று என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு எம்பாப்பே லைட்டா மிஸ் பண்ணாங்கன்னு தோணுது எனக்கு. அந்த எம்பாப்பேயோட அந்த த்ரெட் இருக்குல்ல, டுவர்ட்ஸ் ஓகே ரைட் ஆப்போசிட் டீம் எம்பாப்பே விளையாடுறாரு அப்படின்றதே ஒரு பெரிய இதா இருக்கும். அந்த நேம் அந்த அந்த பேரே போதும் தோணுச்சு. டர்க்கி அண்ட் போர்ச்சுகல் கண்டிப்பா போர்ச்சுகல் தான். இந்த போன தடவை வந்து பண்ணதப்ப போர்ச்சுகல் தடவை பண்ண மாட்டாங்க அப்படின்ற டர்க்கி நம்ப முடியாது. ஏன்னா போன மேட்ச் எவ்வளவு டஃப் கொடுத்தாங்க அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் ஆல்வேஸ் ஒரு பிகஸ்ட் சைடு ஒரு பிகஸ்ட் நேம் இருக்கிறதுனால ஒரு காலகட்டத்தினாலும் தலைவன் மேல நம்பிக்கை இருக்கு. போன தடவை பண்ண தப்ப இதோட தலைவன் பண்ண மாட்டான். 39 வயது ஆனதுக்கு அப்புறம் தலைவன் தானா? ஒன் இந்தியா அவுட்சைட் நேயர்கள் அனைவருக்கும் மறுநாட வணக்கம். ஸோ நேற்று ஃபர்ஸ்ட் ஒரு பெருமிதமா சொல்லிக்கிறேன், என்னோட ஒரு கணிப்பு ஒரு ஒர்க் ஆயிடுச்சுப்பா. ஆஸ்திரேலியாவுக்கும் இன்னொரு டீமுக்கும் நடந்ததுல வந்து ஆஸ்திரேலியா வின் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், வின் பண்ணிட்டாங்க. ஸோ அதுபோல் இங்கிட்டு வந்து ஸ்லோவாக்கியா மேட்ச்ல வந்து உக்ரைன் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன், அதுவும் நடந்துருச்சு. நெதர்லாந்து மேட்சை வந்து டிராவ் ஆகும் 1-1 சொல்லியிருந்தேன், அது மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் டிரா இஸ் அ டிரா. சரி ஓகே, என்னோட பெட்டு கட்டி தோத்தவர் நம்ம லியோ ப்ரோ. ஸோ அவர் வந்து ஷோவில் இணைஞ்சிருக்கு. அண்ணே வணக்கம். சாரி சார், தெரியாது. ஐயா சார் பரவாயில்ல, கங்க்ராச்சுலேஷன்ஸ். 3 out of 3 prediction. 3 நானே எதிர்பார்க்கல. சரி நான் போயிடும் அப்படின்னு நினைச்சேன். பாருங்க என்ன டயர்டு உட்காந்து எல்லாம் வச்சு பாக்குறதுக்கே இதாயிடுச்சு. சரி ஃபர்ஸ்ட் வந்து இது பேசலாம் நினைக்கிறேன். ஸ்லோவாக்கியா வர்சஸ் இல்ல ஸ்லோவாக்கியா போயிடலாம். நான் ஸ்லோவாக்கியா மேல அதிகமா எதிர்பார்த்தேன். அவங்க நினச்ச மாதிரியே சொதப்பிட்டாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸில் அவங்களோட ஃபார்வேர்டில் வந்து அவங்க கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ணாங்க, நிறைய மிஸ்ஸஸ். அண்ட் யுக்ரைனுக்கு நான் வந்து கண்டிப்பாக கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா கேம் ஓவராகவே ரொம்ப நல்லா பண்ணிட்டுருந்தாங்க, நிறைய சான்சஸ் கிரியேட் பண்ணேன். எஸ்பெஷலி மிகாயில முட்ரிக். நான் வந்து நான் செல்சி ஃபேன் அப்படின்றதுனாலன்னு இல்லை, மிகாயில முட்ரிக் உண்மையாகவே எங்களுக்கு ஒழுங்காக விளையாட மாட்டுறாரு. அவங்க நாட்டுக்கு மட்டும் எப்படியோ பயங்கரம் விளையாடிட்டு போயிடுறாரு. உண்மையாகவே செம்ம கேம் மிகாயில முட்ரிக்கா இருக்கட்டும் அண்ட் ஜின்சென்கோ 2 பேருமே செம கேம். ஆஃப்கோர்ஸ் டீம் ஃபார்வர்ட் போகிறதுக்கு அந்த த்ரூ அந்த லெஃப்ட் விங் தான் அதிகமாக அட்டாக் பண்ணதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 4-5 சான்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பார் நினைக்கிறேன் எனக்கு மிகாயில முட்ரிக். அதில் 2-3 கிளியர் கட் சான்ஸாகவுமே இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட் கோலும் கிடைக்கல, அசிஸ்ட்டும் கிடைக்கல. பட் அந்த இதை நம்ம அந்த ஸ்டாட்ஸ் அந்த சைடு நம்ம தள்ளி வச்சிடணும். எனக்கு தெரிஞ்சு நம்ம யூஸ்வலாக பார்ப்பாங்க ஃபுட்பாலை கண்ணால் பார்க்குறது ஸ்டாட்ஸ் நம்பர்ஸ் வச்சு பார்க்குறத விட கண்ணால் பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு நேற்று யுக்ரைன் வந்து ஒரு சுப்பீரியர் டீமாகவே இருந்தாங்க. ஸ்லோவாக்கியா வந்து நிறைய இடத்துல லேக் இருந்தது, நிறைய லேப்ஸ் இருந்தது, நிறைய இடத்த மிஸ் பண்ணாங்க. ஆமா, நிறைய முதல் 10 நிமிஷத்துல வந்து கோல் போறதுக்கு என்ன இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருந்தாலும் அதையும் வந்து மிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும். இன்னும் சொல்ல போனோம்னா உக்ரைன் வந்து உக்கிரமா விளையாண்டாங்க. ஆனால் உண்மைதான், உக்ரைன் உண்மையாக உக்கிரமாக தான் விளையாண்டாங்க. அவங்களை எந்த ஒரு இதுவும் சொல்ல முடியாது. அதான் சொல்கிறேன்ல, டுவர்ட்ஸ் லெஃப்ட் அவங்க போகிற அட்டாக் எதுவுமே அவங்க டிஃபெண்ட் பண்ண முடியல. ஸ்லோவாக்கியா வந்து திணறினாங்க. அவங்களால என்னன்னா, எனக்கு உண்மையாக ஆச்சரியமா இருந்துச்சு, இப்படி ஒரு ப்ராப்பரான ஒரு டீம் அமைஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப அந்த லெஃப்ட்டில் வந்து ரொம்ப இருந்து சார் இப்படி ஒரு காம்போ இருக்கே அப்படின்ட்டு நான் ரொம்ப பார்த்தேன். என்னன்னா மெஸ்ஸி அண்ட் ஜோர்டி ஆல்பாவோட காம்போ ரொம்ப நாள் மேபி நான் அந்த அளவுக்கு போகல. பட் ஸ்டில் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் இந்த டுவோ, மிகாயில முட்ரிக் அண்ட் ஜின்சென்கோ டுவோ. அண்ட் எனக்கு தெரிஞ்ச நேற்று நீங்கள் வந்து யுக்ரைன் வின் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க, சரி கொஞ்சம் ஒரு போல்ட் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஆனால் உண்மையாகவே அவங்க ப்ரூவ் பண்ணாங்க எதனால அவங்க இங்கே டிசர்வ்ட்லி தேர் ஹியர் அப்படின்னு. அது இல்லாமல் யூரோ 2012 அப்புறம் ஸ்வீடனுக்கு ஜெயிச்சதுக்கு எதிர்த்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து ஒரு வின் பண்ணுறது அப்படின்றது சாதாரணமான விஷயம். ஒரு பெரிய கம்பேக் தான், ஒரு 12 வருஷத்துல பயங்கரமான ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. இன்னொருத்தர் ரொமான் நாங்கள் சொல்லி இன்னொரு பிளேயர் இருப்பார். ஸோ அவர் வந்து 80வது நிமிஷத்துல ஒரு கோல் போட்டு ஒரு பயங்கரமான லீட் எடுத்து கொடுத்தாரு. சப்ஸ்டியூட்ல வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னொரு அந்த நாட்டுக்காக விளையாண்ட இன்னொரு பிளேயருக்கு அப்புறம் இவர் தான் வந்து 2வது பிளேயரா வந்து கோல் போட்டிருக்காருன்றது இன்னொரு ஸ்டாட். ஆமா, உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படியே என்னென்ன ஸ்டாட்ஸ் சொல்லலாம் இருக்கு. ஆக்சுவலாக உண்மையாக பரவாயில்லன்னா யூஸ்வலாக சப்ஸ்டியூட்ஸ் வர்றது உண்மையாக ரொம்ப இம்பாக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு இதாக இருக்கும். என்னன்னா ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு விஷயம் இருக்குது. அதாவது என்னன்னா 60-70 நிமிஷத்துக்கு அப்புறம்
உள்ள வர அட்டாக்கிங் சப்ஸ்டியூட்ஸ் வந்து கோல் போடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஏன்னா சைக்காலஜிக்கலாக அவங்க வந்து கொஞ்சம் பூஸ்டடா இருப்பாங்க, கேமை வெளியே இருந்து ஃபுல்லா வாட்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு தெரியும் எங்கெங்க இது இருக்குது அப்படின்னு, எங்க ஓட்டை இருக்கு, எங்கெங்க வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் பண்ண முடியும் அப்படின்னு தெரியும். ஸோ அதனால என்ன, அந்த லேட் சப்ஸ்டியூட்ஸ் வந்து ஸ்கோர் பண்றதுக்கு அதிக ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்றத வந்து ஒரு சர்வேல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பரவாயில்ல, ஒரு லேட் இதுவும் ஒரு நல்ல ஸ்டார்ட். ஆமா. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் வந்து இது ஆஸ்திரியா வர்சஸ் போலந்து. ரெண்டு பேருமே ப்ரெடிக்ட் பண்ணி தான் நினைக்கிறேன். இப்போ ஆஸ்திரியா தான் வின் பண்ணிட்டேன், இந்தியா ஆஸ்திரியா ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. போலந்து வந்து கஷ்டம் உண்மையாவே. ஏன்னா ஆனா இன்னும் அந்த குரூப் வந்து நல்லா ஓப்பனாவே இருக்குது. ஆஸ்திரியா போலந்து, ஆஸ்திரியா போலந்து பிரான்ஸ் அண்ட் இது அந்த குரூப் வந்து செம்ம ஓப்பனாவே இருக்குது எனக்கு கேட்டேன். ஏன்னா ஒரு ரெண்டு சாரி போலந்து மட்டும் தான் இல்ல, போலந்து மட்டும் தான் ஒன்னு தோத்து வெளியே போயிருக்காங்க. ஆமா, அவங்க மோஸ்ட்லி வெளியே தான், ஆல்மோஸ்ட் வெளியே போயிட்டாங்க. அடுத்த மேட்ச் ஜெயித்தாலுமே அவங்க உள்ள வர கொஞ்சம் ரேர் தான் வச்சுக்கோங்க. கோல் டிஃபரன்ஸ் மட்டும் 2 இருக்கு. ஆனா ஆஸ்திரியா வந்து இப்போ 2-1 அப்படிங்கிற கணக்குல வின் பண்ணிருக்காங்க. பிரான்ஸ் வந்து போன மேட்ச் வந்து 1-0 அப்படின்ற வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் இதுக்கு அடுத்த நெதர்லாந்து கூட நடந்த டிராவ் ஆயிடுச்சு 0-0. ஸோ அப்போ ஆஸ்திரியா மேல இருக்கிறாங்க அப்படின்றப்போ ரெண்டு டீமுக்குமே வாய்ப்பு இருக்கு. ஆமா, இப்போ 3 டீமுக்குமே வாய்ப்பு இருக்கு. நெதர்லாண்டுக்கும் வாய்ப்பு இருக்கு, பிரான்ஸுக்கும் வாய்ப்பு இருக்கு, ஆஸ்திரியாவுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆஸ்திரியாவில் வந்து அர்னாட்டோவிச் உண்மையாக செம்ம டாமினேட்டிங். அதே இந்த ஒரு கோல் போடுற ஓகே ரைட், அது வந்து நீங்கள் அந்த கோலை நீங்கள் விட்டுருங்க, அந்த கோலை விட்டுட்டு தவிர்த்து நீங்கள் பார்த்தா கூட அர்னாட்டோவிச் செம்ம டாமினேட்டிங்கான கேம் நேற்று. போலண்டால எதுவுமே பண்ண முடியல. அவங்க வந்து எந்த வகையிலையுமே அந்த இதில் ஒரு போட்டிக்குள்ள எனக்கு தெரிஞ்சு வரலன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரெஸ்டே பெருசாக காட்டல. ஐ மீன் லைக் அவங்க இந்த பொசிஷனில் இருந்தாங்க, அட்டாக் வராங்க, ஓகே ஃபைன். பட் அவங்க கடைசி வரைக்குமே ஆஸ்திரியாவுக்கு பெரிய லெவல் த்ரெட்டை எதுவுமே கொடுக்கலன்னு தான் எனக்கு தோணுச்சு. மேபி லைக் நம்ம முன்னாடி மேட்ச்ல பார்த்த அந்த யுக்ரைன் மேட்ச்ல, யுக்ரைன் ஸ்லோவாக்கியா மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா கூட ஸ்லோவாக்கியா அட்டாக் வருவாங்க, அட்டாக் வந்தாங்க. ஆனால் அவங்களால அது பெரிய லெவலில் வின் மாற்ற முடியல. தவிர ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காம்படிஷன் இருந்தது, பட் செகண்ட் ஹாஃப்ல இவங்க 80 நிமிஷம் கூட லீட் எடுத்ததனால அவ்வளோ முடிஞ்சது, அது விட்டுருங்க. அண்ட் அந்த இதோட முடிஞ்சது. அந்த அவங்க வந்து கோல் போட்டு வின்னர் வந்து ஒரு செகண்ட் 2-3 கோல் போட்டதுக்கப்புறம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஸ்லோவாக்கியாவில் எதுவும் பண்ண முடியல. அண்ட் எஸ் பேக் டு இந்த கேம் இருந்து ஆஸ்திரியா வந்து அவங்களுமே என்னன்னா அட்டாக் போகிறத கன்வெர்ட் பண்ணுறாங்க, ஃபைன். அண்ட் போலண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அட்டாக் போனாங்க. ஆனால் அந்த அட்டாக் நல்லா ஃபார்வர்ட் பண்ணி நல்லா ரன் என்ன சொல்கிறது, ஒரு நல்லா புஷ் பண்ணி நல்லா ஃப்ரண்ட் வேற போவாங்க. அதை வந்து சான்ஸாகவே கிரியேட் பண்ண முடியல அவங்களால. நிறைய சான்ஸ் வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருக்க வேண்டிய சான்ஸையும் மிஸ் பண்ணாங்க. சில வந்து நினைக்கிறோம் அந்த சான்ஸை மிஸ் பண்ணி தான் பார்ப்போம், பட் ஆனால் சான்ஸ் கிரியேட் பண்ணுறதே மிஸ் பண்ணாங்க அப்படின்றதான் பார்க்குறேன். அதுல தான் போலந்து தோத்துட்டாங்க. பாசஸும் நிறைய இடத்துல மிஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சைடு கட் அண்ட் கிளியரா ஒரு பாஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல வந்து இங்கிட்ட ஆஸ்திரேலியாவோட டிஃபெண்டர் வந்து நடுவில் வந்து வந்து ஆட்டையை கலைச்சிட்டாங்க. ஸோ அதனால வந்து பயங்கர மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஆஸ்திரியா டிஃபென்சிவாகவும் சாலிடாக இருந்தாங்க. நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து ஆஸ்திரியா டிஃபென்சிவாகவுமே சாலிடாக இருந்தாங்க. அண்டு அப்படியே அந்த குரூப் தான் நான் சொன்ன மாதிரி செம ஓப்பனாக இருக்குது. ஆஸ்திரியா உள்ள போகலாம், பிரான்ஸ் உள்ள போகலாம், நெதர்லாண்ட்ஸ் உள்ள போகலாம். எதனால அப்படின்னா பிரான்ஸ் அண்ட் நெதர்லாண்ட்ஸ் மேட்ச் டிராவ் ஆயிருக்கு. உண்மையாகவே என்ன சொல்கிறது, ஒரு கொஞ்சம் போரிங்கான கேமாக தான் இருந்தது. ரெண்டு பேருமே என்னென்னா பெரிய லெவல் சான்ஸ் கிரியேட் பண்ணல. பிரான்ஸுக்கு 2 சூப்பர் சான்ஸ் கிடைச்சி 2மே மிஸ் பண்ணாங்க. கிரீஸ்மேன் ஒரு ஃப்ரீ கிக்கு கார்னர் சம்திங் ஏதோ மிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், கிரீஸ்மேன் இன் பர்டிகுலர் நான் பேசணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா 2 ஓப்பன் போஸ்ட் அவருக்கு கிடச்சிது, அதெல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறேன். அண்ட் இன்னொன்று என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு எம்பாப்பே லைட்டாக மிஸ் பண்ணாங்களோன்னு தோணுது எனக்கு. அந்த எம்பாப்பேயோட அந்த த்ரெட் இருக்குல்ல டுவர்ட்ஸ் ஓகே ரைட், ஆப்போசிட் டீமுக்கு எம்பாப்பே விளையாடுறாரு அப்படின்றதே ஒரு பெரிய இதாக இருக்கும். அந்த நேம் அந்த பேரே போதும்னு தோணுச்சு. அண்ட் மார்க்கஸ் துராம் வந்து அவ்வளோ பெரிய லெவலில் அந்த இதை இது பண்ணலான்னு தோணுச்சு, ப்ராப்பராக ரீப்ளேஸ் பண்ண தோணுச்சு. ஆட்ரியன் ராபியோட் செம்ம கேமு, நான்லாம் பார்த்து ஷாக் ஆகினையோ. ஏன்னா அவர் யூஸ்வலாகவே என்னென்னா ஒரு பேக்கப் பிளேயராகவோ இல்லை ஒரு இவரெல்லாம் எப்படி இன்னும் பெரிய டீம் ஆடிட்டு இருக்காருன்ற மாதிரியான கேள்வி தான் பல பேர் வந்து அவர் மேலே வைப்பாங்க. முன்னே ஒரு ப்ராமிசிங்கான மிட்ஃபீல்டர், பட் அவர் வந்து அந்த எதிர்பார்த்த ஒரு பொட்டன்ஷியலை வந்து ரீச்சே பண்ணல கடைசி வரைக்குமே. ஒரு ஆவரேஜான ஒரு பிளேயராகவே இருந்துட்டு போயிட்டார். அண்டு போக்பா போனதுக்கப்புறம் போக்பா கான்டே டுவோக்கு பதிலாக யார் கான்டேக்கு டுவோவாக இருக்க போகிறான்னு பார்க்கும்போது ராபியோட்ட இருந்தாங்க. ஓகே ரைட், ராபியோ ஓகே ஃபைன், ஒரு பேக்கப் பிளேயர் ஏதோ ஒரு நார்மலாக இருக்குன்னு பார்த்தா ஃபஸ்ட் மேட்ச்மே நல்லா பண்ணார். செகண்ட் மேட்ச்மே சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் நேற்று. ஆனால் அதிகமாக நான் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் வந்து ராபியோக்கு தான் போயிருக்குன்னு பார்த்தேன். பட் ஆனால் கான்டேக்குலாம் போட்டே போட முடியாதுங்க. அவரெல்லாம் லிட்டரல், நான் சொல்கிறேன் லிட்டரல் காட் மோடில் போயிட்டு இருக்கிறாரு அவர். வெல் பாஸ்ட் இஸ் பிரைம் டேஸ். ஒரு 28, 29 வயசு 30 வயசு வரைக்கும் நல்லா விளையாடிட்டு இருந்தாலும் மனுஷன். இப்போ 33, 34 வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன். 35 கிட்ட இருக்குது. இன்னுமே அந்த பேஸ் அப்படியே இருக்கிறதால என்ன யாரையா நீ, எனக்கு என்ன
அந்த ஒரு இடத்த இன்னுமே யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியல. அவர் அந்த ஃபுட்பாலை விட்டு ஐ மீன் லைக் யூரோப்பியன் ஃபுட்பால்லேருந்து அவர் விட்டு போன இடம் இன்னுமே அப்படி எம்டியாக தான் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு பிளேயர் இன்னுமே வரல. அந்த மாதிரியான ஒரு பிளேயர் எப்போ வருவான்னு பார்த்தோன்னா அவரே திருப்பி வந்து நிற்கிறாரு, நான் தான் அந்த மாதிரியான ஆள் அப்படின்ட்டு. என்ன அடிக்க ஒருத்தன் வருவான், அதுவும் நான் தான் அப்படின்ற மாதிரி அவர் சூப்பராக வந்து தொடர்ந்து 2 மேன் ஆஃப் த மேட்ச், மொதல் மேட்சும் அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் பர்ஃபார்மன்ஸ், செகண்ட் அவர் தான். அண்ட் இன்னொன்று நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னா, ஃபார் ஃப்ரண்ட் லைன் ஃப்ரான்ஸோட ஃப்ரண்ட் லைன் டூ மச் டிபெண்ட் ஆன் எம்பாப்பேன்னு தான் தோணுது. ஆமா, ஆக்சுவலா அவர் இல்லாத போது டீமே ஒரு மாதிரி சம்திங் ஒரு எப்படி சொல்றது, கொஞ்சம் லோவஸ்ட் டேர்ம்ஸ் டம்மியா தெரிஞ்சது, கொஞ்சம் லைட்டாக அவ்வளோ தான் இருந்தது. ஏன்னா டெம்பலே சுத்தமாக த்ரெட்டே இல்லை. அவர் மார்க்கஸ் துராம் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்குது. அந்த சான்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச மார்க்கஸ் துராம் இடத்துல எம்பாப்பே இருந்தால் அது கோலாக கன்வெர்ட் பண்ணியிருப்பாரு எனக்கு. லாஸ்ட் மேட்ச்மே சொதப்பியிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், துராமே போனால் அதான் சொல்கிற ஒரு பேங்க் ஆவரேஜான ஒரு பிளேயராக இருக்கிறாரு. டிஃபென்சிவாக சாலிடாக இருக்காங்க என்ன கேட்டால். ஏன்னா காண்டே வந்து உங்களோட டிஃபெண்டர்ஸ்க்கு முன்னாடி நிற்கிறதுனால, அந்த எல்லைச்சாமி மாதிரி முன்னாடி நிற்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு டிஃபென்ஸுக்கு பெரிய பிரச்சனை அவங்களுக்கு இருந்த மாதிரி தெரியல. அண்ட் மைக் மைக்னான் வந்து ஒரு பயங்கரமான சேவ் ஒன்று. அண்ட் ஆஃப் சைட் கோல், அதுதான் இப்போ டாக்கிங் பாயிண்ட் ஆகுது. ஜாவி சிமன்ஸ் ஒரு மேட்ச்சுக்குமே ஒவ்வொரு ஆஃப் சைட் கோல் வந்துட்டு இருக்குது. ஜாவி சிமன்ஸோட ஆஃப் சைட் கோல் வந்து ஒரு கன்ஃபியூஷனான ஒன்று. ஏன்னா எந்த பிளேயருமே ஆஃப் சைட் பொசிஷனில் இல்லை. அவர் அடித்த பால் வந்து கோல் போயிடுச்சு. ஆனால் அந்த கோலை பிளாக் பண்ணி நின்னதுன்னா ஜூலியன் டிம்பர், அந்த நெதர்லாண்ட்ஸ் பிளேயர். ஸோ அவர் வந்து என்னன்னா அப்ஸ்ட்ரக்டிங் த ஃபீல்டு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு ஆஃப் சைடை கொடுத்துட்டாங்க. இல்லை நீங்கள் வந்து ஃப்ரான்ஸ் கோல் கீப்பரோட வழியில் நின்னீங்க, இல்லைன்னா அவர் டைவ் அடித்து சேவ் பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி. கோல் கீப்பர்னா எங்கிட்ட இருந்தாலும் அவர் மைண்ட் செட், அப்போ கோல் கீப்பர்னா எங்கிட்டால தான் போய் தானே பார்க்கணும். பட் அது வந்து என்ன ஒரு திஸ் ஆர் தட் மதர் தான் இருந்தது. ஏன்னா டிம்பரோட பொசிஷன் வந்து மைக்னானுக்கு பின்னாடி நிற்கிற மாதிரி தான் இருந்தது. சரி, இப்போ பின்னாடி தான் நிற்கிறாரு, அப்படியே கோல் கீப்பரோட விஷனை பிளாக் பண்ணுற மாதிரி இல்லையே அப்படின்னா என்னதான் இருந்தாலும் கோல் கீப்பரோட வேலை நின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ அது ஒரு ஃபேர் அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சது, ஒரு ஃபேரான ஒரு டெசிஷன் தான் தெரிஞ்சது. எஸ், அஃப்கோர்ஸ் நெதர்லாண்ட்ஸ் ஒரு மச் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லுவேன். போன மேட்சோட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ். ஃப்ரான்ஸ் வந்து கெட்டிங் வர்ஸ் என்ன கேட்டால். போன மேட்சே வந்து ஒரு இன்னொரு கோல் சான்ஸ் வந்திருக்கும், எம்பாப்பே 2 சான்ஸ், அது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 பேர் பாசஸ்ல மிஸ் பண்ணிட்டாங்க. இல்லை, இன்னொரு ஹைலைட் என்னன்னா ஃப்ரான்ஸ் போன மேட்சே பெருசாக விளையாடல. அவங்க வந்து போன மேட்ச் அந்த கிடைச்ச சான்ஸையுமே அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல வரேன். அதான் மேபிலேக்கு அந்த ஒரு எம்பாப்பே இருக்கிற ஒரு விஷயத்தை நம்பி அவங்க ஃப்ரான்ஸ் ஃபுல்லாக இருக்கிறாங்க. அண்ட் அது ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தான் தோணுது எனக்கு தெரிஞ்சது. அது வந்து லாங் ரன்னில் டெஃபினட்டாக அதை ஒர்க் அவுட் பண்ணவே முடியாதுன்னு தான் தோணுது. வேர்ல்டு கப்பில் வந்து வேர்ல்டு கப் ஃபைனல்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 80வது நிமிஷம் அந்த எம்பாப்பே கோல் போடுற வரைக்கும் ஃப்ரான்ஸ் கேம்லேயே இல்லை. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு நிலைமை தான் நேற்று மேட்ச்சில் நான் பார்த்தேன். கேமில் யாருமே இல்லை. ராபியாட் வந்து ஒரு சான்ஸ் கிரியேட் பண்ணுவார் கிரீஸ்மனுக்கு. அந்த மனுஷனையும் போட்டு அடிச்சிருக்கலாம், ராபியாட்டே அடிச்சிடலாம். எதுக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இவ்வளோ பெரிய கோல் போஸ்ட் நிற்குது, ஒரு கோல் கீப்பர் தான் இருக்காரு, எந்த சைட்லனாலும் அடிக்கலாம். அந்த பாலை வந்து ஷார்ட் அடிச்சிருந்தா கோல் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. கிரீஸ்மனுக்கு பாஸ் பண்ணால் கிரீஸ்மன் அந்த பாஸை எதிர்பார்த்துருக்கவே மாட்டார். அவர் வந்து இன்னும் எனக்கு பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதான் அவர் அதை விட்டுருவார். ஸோ எஸ், ஃப்ரான்ஸ் வந்து மச் என்ன சொல்கிறது, நிறையா ஒர்க் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு அந்த ஒர்க் பண்ணல அப்படின்னா அவங்க வந்து they are not getting past round of 16 அப்படின்னு தான் தோணுது. round of 16 மேபி லைக் குவார்டர் ஃபைனல்ஸ். ஏன்னா round of 16 அவங்களுக்கு ஒரு ஈஸியர் ஆப்போனன்ட் கிடைக்க சான்சஸ் இருக்குது அப்படின்றதுனால நான் இந்த ஒரு எட்ஜியை ஃப்ரான்ஸ் கொடுக்குறேன். அவங்க கண்டிப்பாக பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். நெதர்லாண்டு வந்துட்டாங்கன்னா உள்ள நெதர்லாண்டு உள்ளே வருவாங்க. நெதர்லாண்டு வர வழி கிடையாது, நெதர்லாண்டு உள்ளே வந்து தான் வாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடுத்த மேட்ச் வந்து ஆஸ்திரியாவோடவா போலண்டோடவா அடுத்த மேட்ச் தெரியல, சும்மா இருக்குது, ஒரு மேட்சோட இருக்குது, அவ்வளோதான். சரி, யாரு கூட இருந்தாலும் ஏதோ ஒன்று அந்த இதில் எப்படியோ அடித்து அடுத்த ரவுண்டு உள்ளே வந்துடுவாங்க. நெதர்லாண்ட்ஸ் அண்ட் ஃப்ரான்ஸ் உள்ளே வந்துருக்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது. பட் ஏன்னா இப்போ 4 பாயிண்ட் எடுத்துட்டாங்க நெதர்லாண்ட்ஸ் அண்ட் ஃப்ரான்ஸ். ஸோ அதனால் பெஸ்ட் 3rd பிளேஸ் ஃபினிஷ்லேயாச்சும் அவங்க உள்ளே வந்துருவாங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போ அப்படி டேரெக்டாக உள்ளே போனாலும் இப்படினாலும் உள்ளே வந்துருவாங்க. பட் ஃப்ரான்ஸுக்கு வந்து ரவுண்ட் ஆஃப் 16 ஒரு ஈஸியர் ஆப்போனன்ட் கிடைக்க சான்ஸ் இருக்குது. மேபி லைக் குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு அவங்க ஒரு டஃப்பான ஆப்போனன்ட்டோட ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு செமிஃபைனல்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகவே போகாது. கண்டிப்பாக அந்த இடத்துல அவங்க காப்பாலாம் எம்பாப்பே தான் வரணும். எம்பாப்பே வந்தாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு நான் சொல்கிறேன், அவ்வளோதான். அப்படியே ஓகே. ஸோ ப்ரெடிக்ஷனில் வந்து இன்னைக்கு கேமோட ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். என்னன்னா ஃபஸ்ட்டு ஜார்ஜியா அண்ட் செக் ரிப்பப்ளிக் நான் கண்டிப்பாக போகிறேன். நானும் செக் ரிப்பப்ளிக் தான். பிகாஸ் போன மேட்ச் எல்லாருக்கும் தெரியும், மேட்ச் கடைசி வரைக்கும் ஒரு பதட்டத்தில் ஏன்டா எங்களை பற்றி பிபி மாத்திர போட வர்றீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் செக் தான் சொல்கிறேன். செக் அண்ட் ஜார்ஜியா போன மேட்ச் அவ்வளோ பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி எனக்கும் தெரில. நல்லா ஃபைட் பண்ணாங்க, பட் போதுமானதாக எனக்கு தெரில. ஸோ அதனால் செக் இந்த டைம் கண்டிப்பாக ஒரு அப்பர் ஹேண்ட் எடுப்பாங்க. 2-0 நான் சொல்கிறேன்.
ஓகே நான் 1-0. 1-0. ஆமா கோல் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு. சரி டர்க்கி அண்ட் போர்ச்சுகல்ல கண்டிப்பா போர்ச்சுகல் தான். இந்த போன தடவை வந்து பண்ணதப்ப போர்ச்சுகல் தடவை பண்ண மாட்டாங்க அப்படின்ற டர்க்கி நம்ப முடியாது. ஏன்னா போன மேட்ச் எவ்வளவு டஃப் கொடுத்தாங்க அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் ஆல்வேஸ் ஒரு பிகஸ்ட் சைடு ஒரு பிகஸ்ட் நேம் இருக்கிறதுனால ஒரு காலகட்டத்தினாலும் தலைவன் மேல நம்பிக்கை இருக்கு. போன தடவை பண்ண தப்ப இதோட தலைவன் பண்ண மாட்டான். 39 வயது ஆனதுக்கு அப்புறம் தலைவன் தானா என்றென்றும். ஸோ அதனால கண்டிப்பா போர்ச்சுகல் ஒரு 2-1 அப்படின்ற கணக்குல வின் பண்றது 2-1. சரி ஓகே. நான் வந்து மாறுபடுறேன். நான் வந்து டர்க்கி சொல்கிறேன். ஆமாம் நீங்கள் சொன்னீங்கலேருந்து போன டைம் துண்டு ஒரு டைம் தான் தவறும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. எனக்கு துண்டு வந்து 2018 தவறிட்டு தான் இருக்கேன். கடந்த 6 ஆண்டுகளாக போர்ச்சுகலுக்கு இந்த துண்டு தவறிட்டு தான் இருக்குது. நம்ம போன போர்ச்சுகல் ரிவ்யூ வீடியோலேயே ஒருத்தர் போட்டிருந்தாரு. ப்ரோ 2018 போர்ச்சுகலுக்கு டீம் நல்லா தான் இருக்குது, அவங்க டீம் நல்லா தான் இருக்குது, ஆனால் அந்த கப்பு தான் வின் பண்ண மாட்டாங்க அப்படின்றது எனக்கு தெரியும். எனக்கு ரொம்ப 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 உண்மையாக பட்டுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு டர்க்கி தான் வின் பண்ணுவாங்கன்னு தோணுது. டர்க்கியும் நான் இன்னும் கொஞ்சம் கன்வின்சிங்காகவே வின் பண்ணுவாங்கன்னு தோணுது. ரொம்ப ஈஸியாக டாமினேட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு கோல் வந்து போர்ச்சுகலுக்கு எப்படியோ ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு கிடச்சிடும். திக்கி முக்கி அப்படி இப்படின்னு எப்படியோ ஒரு இதில் கிடச்சிடும். 2-1 டர்க்கி வின் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். போர்ச்சுகல் வந்து அந்த கோலை வந்து கடைசியில் தான் போடுவாங்கன்னு தோணுது. ஓகே அவ்வளோதான். ஃபுல் டாமினன்ஸ் டர்க்கிட்ட தான் இருக்கும் ஃபுல்லாகவே. சரி ஓகே. அடுத்து பெல்ஜியம் அண்ட் ரொமேனியா. பெல்ஜியம் போன மேட்ச்சில் ஐயோ கடவுளே, நான்லாம் பெல்ஜியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா செல்சிக்கு விளையாட பிளேயர்ஸ் எல்லாமே பெல்ஜியமில் இருந்தாங்க. லுக்காக்கு, டிபட் கோர்ட்டுவா, டிப்ரோயின், இடன் ஹசார்டு, தார்கன் ஹசார்டு அப்படின்னு சொல்லிட்டு செல்சி கூட்டமே பெல்ஜியமில் தான் இருக்கும். அதுபோக சார்லி முசோண்டான் வேறு ஒருத்தர் இருந்தார். அவர் கடைசி வரைக்கும் பெருசாக வரல. பட் அதெல்லாம் முட்டுருவோம். நேராக பெல்ஜியம் மேட்ச்சில் வந்து எனக்கு தெரிஞ்சு பெல்ஜியம் வின் பண்ணிடுவாங்க. போன மேட்ச் மிஸ் ஆகிடுச்சு அவங்களுக்கு. நிறைய மிஸ்டேக்ஸ் அவங்க பண்ணாங்க. எக்கச்சக்க மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க. நிறையா ரெக்டிஃபை பண்ணணும். அதில் இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஏன்னா பியூர்லி பிகாஸ் தே ஹேவ் அ பெட்டர் குவாலிட்டி. அவ்வளோதான். பெட்டர் தேன் ரொமேனியா அப்படின்ற ஒரே காரணத்தினால நான் பெல்ஜியம் சொல்கிறேன். 3-1 போல்டான ப்ரெடிக்ஷன். பயமா இருக்கு. 3-1. சரி ஓகே. நான் ரொமேனியா ஒரு நம்பிக்கை. என்ன இப்போ நான் ஆரம்பத்துலேருந்து என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து ஒரு அண்டர்டாக்ஸாக இருந்தாலும் ஒரு அப்செட் கொடுத்துருக்காங்கல்ல. சரி ஓகே. அந்த ஒரு காலகட்டத்தினால ஸோ 2-1 அப்படி மேக்ஸிமம் ட்ரா 1-1. நான் இந்த ரெண்டுக்கு போகிறேன். பெல்ஜியம் வின் வாய்ப்பு இல்லை. அதான் 1 ட்ரா இல்லை பெல்ஜியம் லாஸ். அவ்வளோதான். சரி ஓகே. ஸோ ப்ரெடிக்ஷன் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நாளைக்கு இந்த மாதிரியான இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம்.